ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைப்பம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஃபலாஃபல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபலாஃபல்னா கொண்டக்கடலை வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொண்டக்கடலை 400 கிராம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், உரிச்ச பூண்டு 4 பல் எடுத்திருக்கேன், சோம்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கனால நீங்கள் தேவையான மிளகாத்தூள் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நொறுன்னு நம்ம போய் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நிறையா இருக்கனால நான் 2 வாட்டி போட்டு எடுக்கிறேன். இது போதும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மழன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வச்சு நல்லா காயிட்டோம். நம்ம லைட்டான சூடில் போடக்கூடாது. நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம மாவு உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்படி தட்டிக்கலாம். ரொம்ப இதுவாக தட்டாதீங்க, மெலிசாக தடியாக தட்டி போட்டால் தான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வடையை சர்வ் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது எடுத்து வச்சுக்கலாம். சுவையான ஃபலாஃபல் ரெடி. இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.